இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த உண்மை நிகழ்வுகளை மாலை முரசு தொலைக்காட்சியின் உள்ளூட்டு உலகம் தொகுப்பில் தற்போது காணலாம். ஸ்பான்சர்ட் பை ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர். ஃபோஸ்டர்ஸ் செம ஸ்ட்ராங் செம சேஃப். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து பல மணி நேரமாக பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படாததால் ஆயிரக்கணக்கான பயணிகள் நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நேற்று இரவு 9 மணிக்கு மேல் திருச்சி, மதுரை, சேலம், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகள் இயக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த ஆயிரக்கணக்கான பயணிகள் நள்ளிரவு 11 மணியளவில் பேருந்துகளை சிறைப்பிடித்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட பயணிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட காவல்துறையினரிடம் பேருந்துகளை உடனடியாக இயக்க கோரி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடங்கிய நாளில் இருந்து பேருந்து பிரச்சினை இருந்து வருவதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பேருந்திற்காக பல மணி நேரம் காத்திருப்பதாகவும் அதிகாரிகள் முறையாக பதிலளிக்கவில்லை எனவும் பயணிகள் ஆதங்கம் தெரிவித்தனர். வரும் நாட்களில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து முறையாக பேருந்துகள் இயக்க வேண்டும் எனவும் பேருந்துகள் இயக்கம் தொடர்பாக முறையான அட்டவணை அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். மாநகர பகுதிகளில் மகளிருக்கு இலவச பேருந்துகள் விடும் திமுக அரசு வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளை முறையாக இயக்காமல் மக்களை அவதிக்குள்ளாக்குவது ஏன் எனவும் பயணிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். கர்நாடகாவில் ஆர்சிபி அணி நடத்திய ரோட் ஷோ நிகழ்ச்சியில் 11 பேர் மூச்சு திணறி உயிரிழந்தனர். ஐபிஎல் கோப்பை கைப்பற்றியதன் மூலம் ஆர்சிபி அணியின் 18 ஆண்டு கால காத்திருப்பு கைகூடியது. இந்த வரலாற்று நிகழ்வை கொண்டாடும் வகையில் நடைபெற்ற ரோட் ஷோ சின்னசாமி விளையாட்டு மைதானத்தில் நிறைவடைந்தது. அப்போது ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஒன்று திரண்டதால் கூட்ட நெரிசல் மற்றும் மூச்சு திணறல் காரணமாக ஒரு பெண் உட்பட 11 பேர் உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனால் கோப்பையை கைப்பற்றிய 24 மணி நேரத்திற்குள்ளேயே முழுதாய் கொண்டாட முடியாத அளவுக்கு உயிர்பலி நிகழ்ந்தது கிரிக்கெட் ரசிகர்களிடையே மட்டும் இன்றி இந்திய மக்களை துயரத்தில் ஆழ்த்தியது. 2027 மார்ச் 1ஆம் தேதி சாதிவாரி கணக்கெடுப்புடன் கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கும் என மத்திய அரசு வட்டாரம் தகவல் தெரிவித்துள்ளன. கடந்த 2021ஆம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த திட்டமிடப்பட்ட நிலையில் கொரோனா காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் கூடிய அரசியல் விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டத்தில் அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. அதன்படி 2 கட்டங்களாக 2027ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி முதல் சாதிவாரி கணக்கெடுப்புடன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக மத்திய அரசு தெளிவான விளக்கத்தை அளிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மக்கள் தொகை கணக்கெடுப்பை 2027ஆம் ஆண்டுக்கு தள்ளி போட்டு மத்திய பாஜக அரசு சதி செய்துள்ளதாக விமர்சித்துள்ள அவர், இதன் மூலம் தமிழகத்தின் பிரதிநிதித்துவை குறைக்கும் சதி திட்டத்தை பாஜக வெளிப்படையாக அறிவித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் பாஜகவுடன் கூட்டு சேர்ந்துள்ளதன் மூலம் இந்த சதி திட்டம் பற்றி பேசாமல் அமைதி காப்பதோடு இந்த துரோகத்துக்கு எடப்பாடி பழனிசாமி துணை போய் இருப்பதாகவும் கடுமையாக சாடியுள்ளார். வரும் 8ஆம் தேதி மதுரைக்கு வரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அவிழ்க்கப்படாத முடிச்சுகள் அதிகம் உள்ளதாகவும் பொதுமக்களிடம் உள்ள பல்வேறு சந்தேகங்களை தீர்த்து வைப்பது முதலமைச்சரின் கடமை என்றும் தெரிவித்தார். திமுகவை வீழ்த்த அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழக மக்களிடையே முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கும் என்றும் தெரிவித்தார். தக்லைஃப் படத்தின் சிறப்பு காட்சிக்கு இன்று ஒருநாள் மட்டும் தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இயக்குநர் மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன், சிலம்பரசன் மற்றும் த்ரிஷா நடித்துள்ள தக்லைஃப் திரைப்படம் இன்று வெளியாக உள்ளது. இந்த படத்தின் சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. அதன்படி இன்று ஒருநாள் மட்டும் தமிழகத்தில் சிறப்பு காட்சிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் ரசிகர்கள் பெரும் உற்சாகமடைந்துள்ளனர். அண்மை சொன்னதற்கு மன்னிப்பா, சத்தியம் தலை வணங்காது என மக்கள் நீதி மய்யம் சார்பில் திண்டுக்கல் முழுவதும் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. நடிகர் கமல்ஹாசன் நடித்துள்ள தக்லைஃப் திரைப்படம் இன்று வெளியாக உள்ள நிலையில் சில நாட்களுக்கு முன் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது.
இதில் தமிழில் இருந்தே கன்னடம் பிறந்தது என நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்திருந்தார். இதற்கு கர்நாடகாவில் பலத்த எதிர்ப்பு வந்த நிலையில் இதில் உலகிற்கு உண்மையை சொன்னார். இருவருக்கும் உள்ள உறவை சொன்னார் என்றும் அன்பை சொன்னதற்கு மன்னிப்பா, சத்தியம் தலைவணங்காது என மக்கள் நீதி மய்யம் சார்பில் திண்டுக்கல் நகர் முழுவதும் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. பரந்தூர் விமான நிலையம் கட்டுமான பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னையின் 2வது புதிய விமான நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் சுமார் 5300 ஏக்கரில் அமைய உள்ளது. இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் முதலமைச்சர் தலைமையில் கட்டுமான பணிகள் எப்போது மேற்கொள்ளப்படும், அதற்கான நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. மேலும் கட்டுமான பணியை 4 கட்டங்களாக பிரித்து 2026ஆம் ஆண்டு தொடங்கி 2028ஆம் ஆண்டில் முடிக்க திட்டமிட இருப்பதாக குறிப்பிடத்தக்கது. எம்பி தேர்தலில் அறிவிக்கப்பட்டுள்ள அதிமுக வேட்பாளர்களின் மனுவில் அதிமுக எம்எல்ஏக்கள் கையொப்பமிட்டனர். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் காலியாக உள்ள 6 எம்பிக்களுக்குமான தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் 2 அதிமுக உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஜூலை மாதம் 24ஆம் தேதி நிறைவடைய உள்ள நிலையில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வேட்பாளர்களின் வேட்புமனுவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் எம்எல்ஏக்கள் கையொப்பமிட்டனர். இதனையடுத்து நாளை பிற்பகல் 12 மணியில் இருந்து 1:30 மணிக்குள்ளாக அதிமுக வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளனர். அவைத் தலைவரை அதிமுக தலைமை புறக்கணிப்பதாக தமிழ்மகன் உசேன் ஆதரவாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேனுக்கு அழைப்பு இல்லாமல் நடத்தப்பட்டுள்ளது. அதோடு ஆட்சிமன்ற குழு கூட்டமும் நடைபெற்று அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்ட 2 வேட்பாளர்களையும் ஒருமனதாக தேர்வு செய்வதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த முக்கிய கூட்டத்திற்கு தமிழ்மகன் உசேனுக்கு அழைப்பில்லாததால் அவரை இபிஎஸ் புறக்கணிக்கிறாரா என தமிழ்மகன் உசேன் ஆதரவாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததற்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிருப்தியில் இருக்கும் சூழலில் தமிழ்மகன் உசேன் புறக்கணிக்கப்படுவதாக அதிமுகவில் அடுத்த புகைச்சல் கிளம்பியுள்ளது. மகளிர் விடியல் பயண திட்டத்தில் கடந்த மாதம் 31ஆம் தேதி வரை 139 கோடி மகளிர் பயணம் செய்து பயனடைந்துள்ளதாக மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. அதன் அறிக்கையில் ஒவ்வொரு நாளும் விடியல் பயண பேருந்துகளில் பயணிக்கும் மகளிர் பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், சென்ற வருடம் மே மாதத்தில் சராசரியாக நாள் ஒன்றிற்கு 9,54,000 மகளிர் பயணம் செய்த நிலையில் இந்த வருடம் மே மாதத்தில் மேலும் 21% அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன்படி தற்போது நாள் ஒன்றுக்கு 12,06,000 பெண்கள் பயணம் செய்து பயனடைந்து வருவதாக மாநகர போக்குவரத்து கழகம் தகவல் வெளியிட்டுள்ளது. மரக்காணம் கலவரத்திற்கான இழப்பை பாமகவிடம் வசூலிப்பது தொடர்பாக 8 வாரங்களில் உத்தரவு பிறப்பிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டில் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் வன்னியர் சங்கம் சார்பில் நடைபெற்ற சித்திரை திருவிழாவின் போது மரக்காணத்தில் ஏற்பட்ட கலவரத்தில் பேருந்துகள் மற்றும் டாஸ்மாக் கடைகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. இதுகுறித்த விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இறுதி உத்தரவு பிறப்பிக்க தடை கோரியும் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இதனை விசாரித்த நீதிமன்றம் 8 வாரங்களில் இறுதி உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தேவைப்பட்டால் பள்ளிகளில் முகக்கவசம் அணிந்து கொள்ள அறிவுறுத்துவோம் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் தனியார் பள்ளியை மிஞ்சும் அளவிற்கு 18,41,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பள்ளி கட்டிடத்தை அமைச்சர்கள் கே.என். நேரு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பில் மகேஷ், தற்போது இருக்கின்ற கொரோனா பெரிய வீரியம் இல்லாத காரணத்தால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். கமல் சொன்னதில் எந்த தவறும் இல்லை என அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழில் இருந்துதான் அனைத்து மொழியும் வந்தது என்றும் கமல் சொல்லியதில் எந்த தவறும் இல்லை என்றும் கூறினார். நீதிபதி தனது கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார் என்ற அவர், தமிழிசை அப்படித்தான் சொல்வார் என்றும் அண்ணாமலைக்கு வேறு வேலை இல்லையில்லால் ஏதாவது குறை சொல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றும் அமைச்சர் கே.என். நேரு விமர்சித்தார். யானை சின்னத்தை தவறாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் பயன்படுத்தி வருவதாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்தன் தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என தங்கள் தரப்பு வாதத்தை உயர்நீதிமன்றத்தில் முன்வைத்திருப்பதாக கூறினார். 50 ஆண்டுகளாக யானை சின்னத்தை பகுஜன் சமாஜ் கட்சி பயன்படுத்தி வருவதாக கூறிய அவர், யானை சின்னத்தை மற்றவர்கள் பயன்படுத்துவது தவறு என ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தின் வழக்கறிஞர்களிடம் தேர்தல் ஆணையம் மூலமாக நோட்டீஸ் அனுப்பி இருப்பதாகவும் ஆனந்தன் தெரிவித்துள்ளார். இயக்குநர் வெற்றிமாறன் தயாரித்துள்ள மனுஷி திரைப்படத்தில்
ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் வசனங்கள் எவை என்பது குறித்து விளக்கமளிக்க சென்சார் போர்டுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகை ஆண்ட்ரியா நடித்துள்ள மனுஷி திரைப்படத்தில் மாநில அரசை மோசமாக சித்தரித்து கம்யூனிச கொள்கையை குழப்பும் வகையில் காட்சிகள் உள்ளதாக கூறி சான்று வழங்க சென்சார் போர்டு மறுத்துள்ளது. இதனை எதிர்த்து தயாரிப்பாளர் வெற்றிமாறன் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி, ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் வசனங்கள் எவை என குறிப்பிடாமல் எடிட் செய்ய வேண்டும் என்றால் எப்படி முடியும் என சென்சார் போர்டு தரப்புக்கு கேள்வி எழுப்பியதுடன் விளக்கமளிக்க உத்தரவிட்டு விசாரணையை வரும் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். கோயில்களில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடத்த நிபந்தனையுடன் அனுமதி வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. உயர்நீதிமன்ற கிளைக்கு உட்பட்ட 14 மாவட்டங்களில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதி கோரி 7க்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் நிபந்தனையுடன் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கிய நீதிமன்றம், மனுதாரர்கள் ஆடல் பாடல் நடைபெறும் உள்ளாட்சி அமைப்புகளின் செயலாளரிடம் 25,000 ரூபாய் செலுத்த உத்தரவிட்டது. மேலும் அந்த பணம் மூலம் அப்பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளை தூர்வார வேண்டும் என்றும் நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. தவிக கட்சிக் கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என தவிக சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தவிக கட்சிக் கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க கோரி பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக பொதுச் செயலாளர் இளங்கோவன் சென்னை முதல் உதவி உரிமையல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை தள்ளுபடி செய்ய கோரி தவிக சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் கொடிக்கும் தவிக கொடிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. கரூர் அருகே லாரி பட்டறையில் நள்ளிரவில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் கல்லூரி பேருந்து, லாரிகள் உள்பட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரையாகின. சுக்காலியூர் பகுதியில் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அருகே தனியாருக்கு சொந்தமான லாரி சரிபார்க்கும் பட்டறை உள்ளது. அங்கு லாரி ஒன்றுக்கு வெல்டிங் வைக்கும் போது எதிர்பாராத விதமாக லாரி தீப்பிடித்து எரிய தொடங்கியது. அங்கு ஆயில் கேன்கள் அதிகளவு இருந்ததால் தீ மளமளவென அப்பகுதி முழுவதும் பற்றி எரிய தொடங்கியது. இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பட்டியலின மக்கள் பல ஆண்டுகளாக வழிபட்டு வந்த கோயிலின் சுற்றுச்சுவர் இடிக்கப்பட்டதால் இன்றும் சாதிய தீண்டாமை நிகழ்வதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பாகூர் கிராமத்தில் 5 தலைமுறைகளாக பட்டியலின மக்கள் முனீஸ்வரன் கோயில் கட்டி வழிபட்டு வருகின்றனர். இக்கோவிலுக்கு நன்கொடை பெற்று சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் சங்கரப்பா என்பவர் கோயில் சுற்றுச்சுவரை முழுமையாக இடித்துவிட்டதாக பட்டியலின மக்கள் நல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். பல தலைமுறைகளாக தாங்கள் வழிபடும் கோயில் மற்றவரின் பட்டா நிலமானது எப்படி என அவர்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் திரளான சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல் போட்டனர். கடந்த 4 தினங்களுக்கு முன்பு குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் தற்போது அருவிகளில் தண்ணீரானது ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இதில் ஆழ்ந்த குளியல் போடுவதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளுக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் அப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பணியிட மாற்றம் செய்யப்பட்ட சிறை காவலர்கள் ஆடு மாடுகளைப் போல் ஒரு அறையில் அடைத்துள்ள அவலம் அரங்கேறியுள்ளதாக இணையத்தில் வீடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோவில் இருப்போர் அனைவரும் சமீபத்தில் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட சிறை காவலர்கள். இதே சிறை கைதிகளாக இருந்தால் மனித உரிமை ஆணையம் மற்றும் ஏராளமான தொண்டு நிறுவனங்கள் நீதிமன்றத்தை நாடியிருக்கும். ஆனால் நாங்கள் தட்டி கேட்க ஆளில்லாத அனாதைகள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஸ்லேட்டர் ஹவுஸில் தங்கி உள்ள காட்சியை தமிழக அரசை கண்டு மகிழுங்கள். அரசியல் அதிகாரம் படைத்தோரே பணம் அறுவடை செய்ய உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை எண்ணி புலங்காகிதம் அடையுங்கள் என்றும் அந்த வீடியோவை இணையத்தில் வெளியிட்டு பதிவிடப்பட்டுள்ளது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியர்கள் சம்பளம் வழங்காதை கண்டித்து நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்ட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மே மாதத்திற்கான சம்பளம் இந்நாள் வரையிலும் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து சுமார் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பல்கலைக்கழக நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இன்று ஊதியம் வழங்கப்படும் என பல்கலைக்கழக துணைவேந்தர் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் உறுதியளித்ததை அடுத்து ஊழியர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். சென்னை ராயபுரம் பகுதியில் மின்வெட்டை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வடசென்னை ராயபுரம் தொகுதிக்கு உட்பட்ட ஜீவரத்தினம் நகர் 3வது தெரு பகுதியில் நாள் ஒன்றுக்கு 5 அல்லது 6 முறை மின்வெட்டு ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக இதே நிலை நீடிப்பதாகவும் இது தொடர்பாக மின்வாரிய அதிகாரிகளிடம் அளிக்கப்பட்ட புகாருக்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனை கண்டித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதை அறிந்து வந்த மின்வாரிய ஊழியர்கள்
மின்சார பெட்டியில் ஏற்பட்ட பழுதை சரி செய்தனர். நெல்லை பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயில்களில் ஏசி மற்றும் 2ஆம் வகுப்பு பெட்டிகள் மாற்றம் செய்வதற்கான அறிவிப்பு ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் நெல்லை இடையே நெல்லை விரைவு ரயில் மற்றும் செங்கோட்டை எழும்பூர் இடையே பொதிகை விரைவு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் இந்த ரயில்களில் 2ஆம் வகுப்பு பெட்டிகள் குறைக்கப்பட்டு அதற்கு பதிலாக 3 அடுக்கு ஏசி பெட்டி ஒன்று இணைக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இதற்கு பயணிகள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் 2ஆம் வகுப்பு பெட்டிகள் மாற்றம் செய்வதற்கான அறிவிப்பு ரத்து செய்யப்படுகிறது என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கோரிக்கையை வலியுறுத்தி வரும் 11ஆம் தேதி சேலத்திலிருந்து சென்னைக்கு பாத யாத்திரை நடத்த இருப்பதாக அரசு மருத்துவர்கள் சட்ட போராட்டக் குழு அறிவித்துள்ளது. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர்கள், கொரோனா பேரிடரின் போது உயிரிழந்த விவேகானந்தர் குடும்பத்திற்கு வாரிசு பணி வழங்க வேண்டும், மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வெளியிட்டனர். சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே மின்சாரம் தாக்கி இன்சூரன்ஸ் நிறுவன பணியாளர் உயிரிழந்தார். கோவையை சேர்ந்த பிரகாஷ்ராஜ் என்பவர் தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார். அவர் பயிற்சி பெற சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு வந்த நிலையில் வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள கடையில் டீ குடிக்க சென்றுள்ளார். அப்போது லைட் போர்டில் மின்கசிவு ஏற்பட்டிருந்ததை அறியாத பிரகாஷ்ராஜ் நடைபாதை கம்பியை தொட்டபோது மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தார். இந்நிலையில் தனக்கு 6 மாத கைக்குழந்தை இருக்கிறது, இனிமேல் யார் எங்களை பார்த்துக் கொள்வார்கள் என அவரது மனைவி கௌசல்யா கவலை தெரிவித்துள்ளார். கோவை மத்திய சிறைச்சாலை இடமாற்றம் செய்யப்பட உள்ள கிளிச்சி பகுதியில் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழக தலைவர் சைலேஷ் குமார் யாதவ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். காரமடை கிளிச்சி பகுதியில் மத்திய சிறைச்சாலை புதிதாக மாற்றப்பட உள்ளது. சுமார் 312 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ள இந்த கட்டுமான ஆயத்த பணிகளை நேரில் பார்வையிட்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சைலேஷ்குமார் யாதவ், இப்பணிகள் அடுத்த 18 மாதங்களில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினார். சென்னை அனகாபுத்தூரில் உள்ள வழிபாட்டு தலங்களை அகற்றாமல் பாதுகாக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எம்எல்ஏ அப்துல் சமீத் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அனகாபுத்தூரில் அடையார் ஆற்றங்கரை ஓரம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாக 500க்கும் மேற்பட்ட வீடுகள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அகற்றப்பட்ட நிலையில் அப்பகுதியில் உள்ள கோயில்களும் அகற்றப்பட உள்ளன. இந்நிலையில் அந்த வழிபாட்டு தலங்களை மனிதநேய மக்கள் கட்சியின் மணப்பாறை எம்எல்ஏ அப்துல் சமீத் நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் கோயில்களை அகற்றும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் என வலியுறுத்தினார். வரும் 10ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கலாம் என்றும், அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் ஓரிரு பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் சங்க நிர்வாகிகள் பதவிக்காலம் சட்டப்படி நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் விஷால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக நடிகர் நாசர், பொதுச் செயலாளராக நடிகர் விஷால், பொருளாளராக நடிகர் கார்த்தி, துணைத் தலைவர்களாக பூச்சி முருகன் மற்றும் நடிகர் கருணாஸ் ஆகியோர் செயல்பட்டு வருகின்றனர். இவர்களின் பதவிக்காலம் கடந்த மார்ச் மாதத்துடன் முடிவடைந்த நிலையில் நடிகர் சங்கத்திற்கு புதிய கட்டிடம் கட்டும் பணிகள் நடைபெறுவதால் பதவிக்காலத்தை 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதனை ரத்து செய்ய கோரி தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் விசாரணையை வரும் 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. ராணிப்பேட்டை அருகே கோயில் திருவிழாவில் திரளான பக்தர்கள் உடல் சதையை அறுத்து வினோத வழிபாட்டில் ஈடுபட்டனர். புளியங்கண்ணு கிராம பகுதியில் அமைந்துள்ள மண்டியம்மன் மற்றும் பொன்னியம்மன் கோயில் திருக்கல்யாண விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று நீண்ட வரிசையில் காத்திருந்து சதைகளை அறுத்து அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்தி வழிபட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விவசாயி மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. நல்லம்பள்ளி ஒன்றியம் ராஜாதோப்பு பகுதியைச் சேர்ந்த ஜெயராமன் என்பவர் கடன் 7 லட்சம் ரூபாயை தர மறுப்பதாக செல்வராஜ் என்பவர் மீது அதியமான் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். ஆனால் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரிக்காமல் இழுத்தடித்ததால் வேதனையடைந்த ஜெயராமன் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்றார். உடனே அங்கிருந்த காவலர்கள் ஜெயராமனை காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்த்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே சாலையோரங்களில் இருந்த கொடி கம்பங்களை அகற்றும் பணிக்கு திமுக பிரமுகர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பேய்குளம் பகுதியில் சாலையோரம் அமைக்கப்பட்டிருந்த கொடி கம்பங்களை நீதிமன்ற உத்தரவின் பேரில் நெடுஞ்சாலைத்துறையினர் கடந்த 2 நாட்களாக அகற்றி வருகின்றனர்.
இந்நிலையில் பேய்குளம் சாலைப்புதூர் பகுதியில் கொடி கம்பங்களை அகற்றும் பணியை தடுத்து நிறுத்திய ஆழ்வை மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் பார்த்திபன் என்பவர் திமுக கொடிக்கம்பத்தை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் உலாவரும் சிறுத்தையை பிடிக்க கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகின்றன. இந்நிலையில் கண்ணேரி மூக்கு கைகாட்டி சாலையில் சிறுத்தை ஒன்று உலா வந்துள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் உலாவரும் சிறுத்தையை வனத்துறையினர் பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சிவன் கோயில் தேரோட்டம் இடப்பிரச்சினை காரணமாக பாதையில் நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகாசியில் விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மன் சமேத கோயில் அமைந்துள்ள நிலையில் இந்த கோவிலில் வைகாசி விசாக தேரோட்டம் நடைபெற்றது. அப்போது தேரை வடக்கு வாசலில் நிறுத்த சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததால் தேரோட்டம் நடைபெறாமல் ரத வீதியில் நிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காவல்துறை, மாநகராட்சி மற்றும் வருவாய்த்துறையினர் வடக்கு வாசலில் தேரை நிறுத்த எதிர்ப்பு தெரிவித்தவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தேரோட்டம் நடைபெற்றது. இச்சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே ஏரியில் காளைக்கு நீச்சல் பழக சென்ற நபர் சேற்றில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்பூர் அடுத்து கதவாளம் பகுதியைச் சேர்ந்தவர் பரந்தாமன். இவர் தனக்கு சொந்தமான காளைகள் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் பங்கேற்று பரிசுகளை பெற்றுள்ளனர். இந்நிலையில் காளைகளுக்கு நீச்சல் பழக்குவதற்காக அப்பகுதியில் உள்ள ஏரிக்கு அழைத்து சென்ற பரந்தாமன் ஆழமான பகுதிக்கு சென்ற நிலையில் சேற்றில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே தங்க நகைகள் மற்றும் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்றவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். முடிச்சூர் லிங்கம் தெருவை சேர்ந்த பாலாஜி என்பவரின் மனைவி மகேஸ்வரி கடந்த 22ஆம் தேதி தனது மக்களை கையெழுத்து பயிற்சி பள்ளிக்கு அழைத்து சென்று விட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு 40 சவரன் தங்க நகைகள் மற்றும் ரொக்க பணம் திருடு போனது தெரியவந்தது. இதையடுத்து அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு திருட்டில் ஈடுபட்ட கொள்ளையனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோயிலுக்குள் நுழைந்த சாமி சிலைகளை உடைத்தவர்களை போலீசார் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் குருவன்கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான மகாசக்தி விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் சமீபத்தில் நடந்து முடிந்தது. இந்நிலையில் அங்கிருந்த விநாயகர், நாகராஜர் சிலை, எலி வாகனம், விளக்குத்தூண் ஆகியவை உடைக்கப்பட்டு கிடந்தன. இதுகுறித்து அப்பகுதியினர் அளித்த தகவலின் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் குருவன்கோட்டையை சேர்ந்த ராஜாஜி, அவரது மகன் மாதவன் மற்றும் பெர்லின் ஆகியோர் சிலையை உடைத்தது தெரியவந்தது. இதையடுத்து ராஜாஜி, பெர்லின் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். ராஜாஜியின் மகன் மாதவனை போலீசார் தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அக்னிபத் வீரர்களுக்கு சத்திய பிரமாணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு அக்னிபத் திட்டத்தின் கீழ் ராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அக்னி வீரர்களாக பணிபுரிய சத்திய பிரமாணம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கம்பீர அணிவகுப்பும் நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியை 1000க்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர். பயிற்சியில் சிறந்து விளங்கிய 11 அக்னிபத் வீரர்களுக்கு பதக்கங்களும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21ஆம் தேதி தொடங்கும் என மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டுமாறு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் மழைக்கால கூட்டத்தொடருக்கான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என நாடாளுமன்ற விவகாரத்துறை மந்திரி கிரண் ரிஜிஜு அறிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் உள்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினம்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கமளித்து வருகின்றனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கமளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் இணை பேராசிரியர் முனைவர் எம். சஞ்சீவகாந்தி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று வேளாண் படிப்புகள் குறித்து பேசவுள்ளார். இது தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம். வட தமிழகத்தில் நிலவும் வானிலை நிலவரங்கள் குறித்து தற்போது காணலாம்.